இது எல்லாம் எங்கிருந்து வருது அப்படின்னா, உங்கள் காலத்தோடு இது ஒப்பிடுகிற போது வருகிறது. என்னை போல என் பிள்ளை இல்லை, நீங்கள் இருந்தது போல அவன் இருக்க மாட்டான். உங்கள் அப்பா என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்பீங்க. இன்றைக்கி பல பேருக்கு உண்டு இல்லை, எங்கள் அப்பா சொன்னது தேவையில்லாமல் கேட்டுட்டேங்கிற வருத்தத்தோடு இருக்கவங்க வெளியில் வேணால் சொல்லாமல் இருக்கலாம். அவங்க சொன்னாங்களே அது மாதிரி மனதுக்குள்ளே ஒன்றும் வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று சொல்ல முடியாமல் இருப்போம். இந்த தலைமுறையுடைய பிக்கஸ்ட் குவாலிட்டி எக்ஸ்பிரஷன். நமக்கெல்லாம் கிடைக்காத மிகச்சிறந்த வாய்ப்பு இந்த பிள்ளைகள் தங்கள் மன உணர்வை அப்படியே வெளிப்படுத்துவார்கள். அவனை வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரமும் தைரியமும் இந்த தலைமுறைக்கு இருக்குது. ஆனால் அவன் படிச்சிருக்கான், நம்ம படிக்க வச்சுருக்கோம். படிப்புடைய மிக முக்கியமான விஷயமே என்னென்னா, தன் மனதில் பட்டதை துணிச்சலாக சபையில் வைக்கிறது தான். நீ ஆனால் 20 வருஷமாக ஏன் ஜெயிக்க தெரியுமா? மனுஷன் மனசில் பட்டதை சபையில் துணிச்சலாக வைக்கிறான், அதில் தான் ஜெயிக்குது. மனசில் பட்டதை சபையில் துணிச்சலாக வைக்கிறான், பொது பார்வைக்கு முன்னே வைக்கிறான். இது தப்பா சரியா, வாடா சண்டைக்குங்கிறான், பேசி பார்ப்போம் வா அப்படிங்கிறான். முன்னால் அப்படி இருந்துச்சா? பேசிலாம் பார்க்க முடியுமா? உங்கள் அப்பா சொன்ன பிறகு நீங்கள் பேசிலாம் பார்த்துட முடியுமா? அடுப்பில் போய்ட்டு அம்மாட்ட தனியாக பேசலாம். விடு அப்பா பற்றி உனக்கு தெரியாதா? அப்பாக்கள் அதிகாரமிக்க மனிதர்களாகவே கடைசி வரைக்கும் இருந்ததைப் போல நீங்களும் இருக்கலாம் என்று என்பதில் பிறந்துவிட்டு ஒரு நாளும் கனவு காணாதீர்கள். நீங்கள் நினச்ச இட்லி கூட உங்களுக்கு கிடைக்கிறதுங்கிற கவலை எனக்கு தெரியும். முன்னாலெல்லாம் வீடுகள் எப்படி மையப்படுத்தப்பட்டதாக இருந்தது? அப்பாவின் அதிகாரத்திற்கு மையப்படுத்தப்பட்ட ஒரு வீடு. அப்பா என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறாரோ அதுதான் காலைல நமக்கு டிஃபன். அப்பா என்ன சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாரோ அதுதான் நமக்கு நைட்டு சாப்பாடு. இப்போ வீட்டிலலாம் அப்படியே சாப்பாடு கிடைக்குது. ஒரு 45 வயசு ஆளுக்கு இட்லி மேலே 4 கேரட்டை போட்டு கொடுக்குறாங்க. என்னப்பா இது அப்படின்னு கேட்டால், அவனுக்கு சுட்டேன் உங்களுக்கு 2 வச்சேன். ஏன்னா பிள்ளைக்கு செஞ்சதான் மிச்சம் மீதி தான் அப்பா அம்மாக்கே கிடைக்கிது. அப்போ உலகம் மாறி இருக்குது, பிள்ளைகள் மையப்படுத்தப்பட்டதாக உலகம் மாறி இருக்கிற போது உங்கள் காலத்தோடு நீங்கள் அவர்களை எப்படி ஒப்பிட முடியும்? என்னை போல் அவனுக்கு கீழ்ப்படுதலை. உங்களுடைய கீழ்ப்படுதலில் ஒரு பொய் இருந்துச்சு இல்லையா? அந்த ஆளை பிடிக்காது. தாய்மாமே வேறு தலையெழுத்தன்னு வந்தால் வாங்க மாமா நல்லா இருக்கீங்களா மாமா, அங்கிட்டு போய் கெட்ட வார்த்தையில் திட்டுறது. இவன் திட்டுறதுனா நேராக திட்டிடுவான். இவனுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. அப்போ யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். எக்ஸ்பிரஷன் தான் இந்த ஜெனரேஷனுடைய பிக்கஸ்ட் திங். அதை நம்மளால் எதிர்கொள்ள முடியலை, அது ஒரு பெரிய ப்ராப்ளம். எக்ஸ்பிரஷன் நம்மளால் எதிர்கொள்ள முடியலை. ஏன்னா நான் குற்றமற்றவன், பரிசுத்தமானவன், சுத்தமான ஆள், அதிகாரம் இருக்கவன்லாம் நினச்சிக்கிட்டே இருக்கிறான். வீட்டில் யாருக்கு பவர் இருக்கோ அவன் சரி எல்லாமே ரைட்டுன்னு இந்த சமூகம் ரொம்ப காலமாக நம்பினதுனால அவனை எதிர்த்து கேள்வி கேட்குற ஒருத்தன் திமிரு பிடிச்சவனு ஒரு பேர் எடுத்தவனாக இருக்கான். டிவியில் தரன்னு பேசக்கூடிய ஒருத்தனை பாராட்டுறீங்க, அதே பேச்ச உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை பேசுன்னு வச்சுக்கோங்களேன், வாயை மூடு அப்படிம்பா நம்ம இல்லையா? இப்போ நான் பேசுகிறதுக்கே கை தட்டுறீங்கல்ல, இதே பேச்ச உங்கள் வீட்டில் ஒரு பையன் பேசட்டும், சோழி முடிஞ்சு தலை திரிச்சு பேசுகிறான். இதுக்கு தான் அவனை படிக்க வைக்கக்கூடாதுன்னு அப்படிங்கிறது. அவள் கருத்துக்களை சுதந்திரமாக வெளியிடுவதற்கான வாய்ப்பும் சூழலும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு தலைமுறைக்கு காது கொடுப்பது தான் இந்த தலைமுறையுடைய முதல் வேறு. காதுள்ளவன் கேட்கணும், மனசு இருக்கவன் தான் கேட்கணும் முதல்ல. அப்போ கேட்கவே நம்ம ரெடியாக இல்லாதனால கூட இன்ஹிபிஷன் இருக்குல்ல. என் அம்மா இப்படி நடந்துக்கல, நான் ஏன் இப்படி நடந்துக்கணும்? எங்கள் அப்பா அப்படி நடந்துக்கல, நான் ஏன் இப்படி நடந்துக்கணும்? அப்படி நடந்துக்க முடியாது, வேறு வழியே கிடையாது. ரைட்டு தானே? பசுபதி அப்படின்னோடனே பாஞ்சு வந்து டபால்னு சரத்குமார் மாட்டை அடக்குவார்ல, அப்படி நீங்கள் கூப்பிட்டோடனே ஒரு பசுபதியும் வரமாட்டான். ஹோம்ஒர்க் இருக்குது, வேலையை பாருமா. ஒன்று யார் இப்போ இங்கே போச்சு சொன்னது சும்மாரியா? அதுக்கெல்லாம் வரமாட்டானுங்க. நீங்கள் கூப்பிட்டோடனே பாஞ்சு வந்து மாட்டெல்லாம் அடக்கலாம் முடியாது. அவனுக்கு 1008 வேலை கிடையாது. ஏன்னா உங்களை போல உங்கள் பிள்ளைகளால் ஏன் இருக்க முடியாது? உங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்பட்டதற்கும் இந்த தலைமுறை பிள்ளைகளிடமிருந்து எதிர்பார்க்கப்படுவதற்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு யோசிப்பாங்க. உங்கள்கிட்ட அதிகபட்சம் என்ன எதிர்பார்த்தாங்க? நல்லா படி, ஒழுங்கார், கெட்ட பேர் வாங்கி கொடுத்துறாரு, ஏதாவது ஒரு வேலை போய் பொழைச்சிக்கத்தான் சொன்னாங்க இவங்களை. இப்போ அப்படியே சொல்கிறாங்க, நல்லா படி. சரி நல்லா படிக்கிறேன், 500க்கு 490 எடுத்துருப்பா. 90 ஆவதா? நீ எவ்வளோ எடுத்த? அதான் சொன்னலப்பா 10th ஸ்டாண்டர்டு வீடு எரிஞ்சப்போ சர்டிஃபிகேட்டே எரிஞ்சு போச்சு. வாட் வாஸ் த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் அஸ்? நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் நம்முடைய குழந்தைகள் மீது என்னவாகலாம் இருக்குன்னு யோசிச்சுப்பாங்க. ஒரு 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 80ல் பிறந்த அவர் சொன்னார்ல, நான் இந்த பிள்ளை தலைமுறைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதுன்னு. உங்கள்கிட்ட எதிர்பார்க்கப்பட்டது அவ்வளோதான். 400 மார்க் எடுத்தால் ஊரே திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க, புது சட்டையெல்லாம் எடுத்துருவாங்க. 400 மார்க்ஸ். இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரில. பயலுக்கெல்லாம் போகிற போக்கில் 500க்கு 502 503 எடுப்பாங்க போடும். நான் படித்தப்பெல்லாம் மேக்ஸில் மட்டும்தான் 100 எடுப்பாங்க. அதுவே அதை எடுத்தவனே அப்படியே வெள்ளை கலரில் ஒரு சட்டையை போட்டு ஸ்டைலாக தெரியும். அவனே யார்ட்டையும் பெருசாலாம் பேச மாட்டான், ஏன்னா படித்தவனா ரொம்ப அமைதியாக இருப்பானு. இப்போ தமிழ், இங்கிலீஷு என்னென்னமோ எடுக்கிறானுங்க. பரீட்சையே எவ்வளோ மார்க் வைக்கிறான்னு தெரியல. 110 போர்டு இருக்குது, அந்த போர்டில் எப்படி இருக்குது, இது இருக்குது. நான்லாம் பேச்சு போட்டியில் இருக்கும்போது நதி தன் வரலாறு கூறுதல் இது மாதிரியெல்லாம் இருக்கும். இயற்கை வளம் இப்படி தான் தலைப்பு கொடுப்பாங்க. என் பொண்ணு டிபேட் காம்படிஷனுக்கு போகிறா. சவுத் ஆஃப்ரிக்காவில் ஏன் தண்ணீர் பஞ்சம் இருக்குதுன்னு பேசுகிறான். நான் சொன்னேன், சவுத் ஆஃப்ரிக்காவில் தண்ணீர் பஞ்சத்துக்கு நமக்கு என்னமா ப்ராப்ளம்? இல்லைப்பா, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் குளோபல் வார்மிங்கோடைய ஒரு பார்ட் இது, அதை பற்றி நாங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிறான். அப்போ தலைப்பே நதிதன் வரலாறுலேருந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் தண்ணீர் பஞ்சத்துக்கு போயிடுச்சு. இப்போ நதிதன் வரலாறு கூறுதல் பேசின நான் இவனை கைட் பண்ணணும். யோசிச்சு பாருங்கள், விளங்குமா என்ன? இப்போ அதுதான் பிரச்சனை. நமக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியினுடைய யதார்த்தம் நமக்கு புரிய நம்முடைய ஈகோ தடுக்கிறது. அதிகாரத்தின் வழியாக குடும்பத்தை நிர்வகிக்க நாம் முயற்சி செய்கிற போது ஏற்படக்கூடிய ஒரு பெரும் போராட்டம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது.
இன்னொன்று சொல்கிறேன், உங்கள் தாத்தா இருந்தது போல் உங்கள் அப்பா இல்லை, அதனால தான் உங்கள் அப்பா வளர்ந்தார். உங்கள் அப்பா இருந்தது போல் நீங்கள் இல்லை, அதனால தான் நீங்கள் கொஞ்சம் வளர்ந்தீங்க. நீங்கள் இருப்பதை போல் உங்கள் பிள்ளை இருக்க வேணாம், அப்போ தான் அவன் வளருவான். அவ்வளவுதான். அதில் லேசாக ஒரு ஆயத்தெல்லாம் விழுகும். நான்லாம் எங்கள் அப்பா முன்னால் நின்று கூட பேச மாட்டேன், என்னை எழுத்து பேசுகிறான், பேசத்தான் செய்வான். அதான் சொல்கிறது, ஒரு எக்ஸ்பிரஷன் தான் இந்த ஜெனரேஷனுடைய மிக முக்கியமானது. படித்தவன் கேள்வி தான் கேட்பான். அதானே ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. அறிவு என்பது என்ன? பதிலை தேடுவதில்லை, துணிச்சலாக கேள்வி எழுப்புவதுதான். வாய மூடுன்னு சொல்கிறது அறிவார்ந்த சமூகம் கிடையாது. கேள்றாங்கிறவன் தான் அறிவார்ந்த சமூகம். அவன் எல்லாத்தையும் கேள்வி கேட்பான். குடும்பத்தை கேள்வி கேட்பான், அரசியலை கேள்வி கேட்பான், புத்தகத்தை கேள்வி கேட்பான். நீங்கள் சொன்னதெல்லாம் சரிலாம் சொல்லிட்டுலாம் போயிட்டுலாம் இருக்க மாட்டான் இல்லையா? இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் அத்தனை கேள்வி ஏன் கேட்குறான்னா, அவனுக்கு தோணுது இது சரியில்லை, இவன் சொல்லிட்டா மட்டும் சரியா, இவர் பெரியவர் பேசிட்டா மட்டும் அது சரியா, இந்த புத்தகத்தில் வந்ததால் மட்டும் இது சரியாக இருக்க முடியாது. எனக்கென்றும் ஒரு பார்வை இருக்கிறது. என்னுடைய பார்வையும் பரிசீலனைக்கு எடுத்து வை. அவன் சின்ன ஆளா பெரிய ஆளான்னு பார்க்காத. சொன்னவன் பெரியவனா சின்னவனா யார் என்னங்கிறது கேள்வி இல்லை, என்ன சொன்னாங்கிறது முக்கியம். அப்போ என் கருத்து முக்கியம். அப்போ அந்த கருத்துக்கு இங்கே இடமளிக்கணும். வயசுக்கு தக்கன பேசு. நம்ம வீடுகளுடைய வார்த்தைகள்லாம் கவனிச்சு பாருங்க. பெரியவங்க பேசிகிட்டு இருக்க உனக்கு என்ன வேலை? அப்போ சின்னவங்க நாங்கள் பேசிகிட்டு இருக்க நீங்கள் உட்காந்துருக்கீங்களா? அது பார்த்துருக்கீங்களா இல்லையா? 4 பசங்க உட்காந்து அப்படியே அதுலேயும் ஏதாவது கிசு கிசு சிக்குதான்னு பார்க்குது. எதுவும் பேசுகிறாங்களோ, நம்மளை பற்றி எதுவும் பேசுவாங்களோ, இல்லை அவங்கள பற்றி எதுவும் பேசுவாங்களோ, சின்னஞ்சிறுசுக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. விட்றீங்க நீங்கள் அடுப்புலேருந்து அருவாமனை அறுத்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்குது. அதுவும் 9ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப என் கிளாஸ்மேட்டை கூட்டியாந்து ஒரு பொம்பளை பிள்ளையோட மட்டும் பேசினா சோழி முடிஞ்சு. நம்முடைய கற்பிதங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் தலைமையில் வச்சுக்கிட்டே இருக்கும். நேரமாகிவிட்டது எழுந்து போங்கள் என்று சொல்லுகிற பூங்காக்கள் இருக்கிறவரை வாழ்க்கை அநாகரிகமானதுன்னு நட்பு காலம்னு ஒரு புத்தகத்தில் அறிவுமதி சொல்வார். அர்த்தம் என்ன? நேரமாகிவிட்டது எழுந்து போங்கள் என்று சொல்லுகிற பூங்காக்கள் இருக்கிறவரை வாழ்க்கை அநாகரிகமானது. ஏன்னா நேரம் ஆயிடுச்சு, இருட்டிருச்சு. இருட்டுனா ஒரு பையனும் பொண்ணும் தப்பு தான் பண்ணுவான் நீ நினைக்கிற கற்பிதம் இருக்குல்ல, அதில் தான் அழுக்கு இருக்குது. எல்லாத்தையும் சந்தேகத்தோடு பார்க்குறவங்க மனசுலேருந்து விலகி அவனை முதல்ல சாதாரணமாக பாருங்கள். அவங்ககிட்ட இருக்க நல்லது கிட்டத்தெல்லாம் பண்ணும் இல்லையா? உங்கள் தாட் ப்ராசஸ், அவங்க கூட அழகாக சொன்னாங்களே, உங்கள் எண்ணங்களுடைய வீரியத்தில் தான் அதற்கான சூழ்நிலைகளே உருவாகும். உங்கள் தாட் எல்லாத்தையுமே மாற்றும். நம்ம கற்பனையிலே இந்த சமூகத்தை அணுகிறோம். நம்ம 4-5 கற்பனை வச்சுக்கோம். இந்த ஜெனரேஷன் பசங்களுக்கு நன்றியே இல்லை, பாயிண்ட் நம்பர் 1. இந்த ஜெனரேஷன் பசங்களுக்கு எதுவுமே புரியாது, பாயிண்ட் நம்பர் 2. இந்த ஜெனரேஷன் பிள்ளைகள் பொறுப்பற்றவர்கள், பாயிண்ட் நம்பர் 3. இந்த ஜெனரேஷன் பசங்க காமன் சென்ஸே இல்லாதவங்க, பாயிண்ட் நம்பர் 4. பாயிண்ட் நம்பர் 5, இவன் எதையுமே பொறுப்பாக எடுத்துக்கிட்டவனே கிடையாது. இவன் பொறுப்பாகவே எடுத்துக்க மாட்டான். பொறுப்பாக எடுத்துக்க வேண்டிய நிலைமையில் அவன் இல்லை. கிடைச்சதை பிடிச்சிக்கிட்டே வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயிச்சணுங்கிற 80-90களின் தலைமுறைக்கும் எனக்கு என்ன வேணுமோ அதை தேடி நான் பயணிப்பேன்னு வாய்ப்புகள் பெற்ற இந்த தலைமுறைக்கும் ஒரு பெரிய போர் நடந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு கிடைச்சதை விட்டுறக்கூடாது, விட்டுறக்கூடாது. நோ, நினச்சதை அவனை பொறுத்த வரைக்கும் கிடைச்சதை வச்செல்லாம் வாழ மாட்டான். எனக்கு இதுதான் கிடச்சிருக்கு, வேறு வழி இல்லை, வேண்டாம் விருப்பா பிள்ளையை பற்றி காண்டாமிருகன் பேர் வச்ச கதை ஏதோ ஒன்று கிடச்சிது, அதுக்காக அந்த வேலையை பார்க்குறேன்லாம் பார்க்க மாட்டான். எனக்கு பிடிச்சது என்னவோ அதை தேடி அவன் போயிட்டே இருப்பான். அதுக்கு நடுவில் நடக்கக்கூடிய தோல்விகள் சங்கடங்களை பற்றி அவன் கவலைப்படவே மாட்டான். வாழ்க்கை ஒவ்வொரு கட்டத்தில் மாறிக்கிட்டே இருக்குங்கிற ரியாலிட்டி அவனுக்கு புரியும். வாய்ப்புகள் நிறைய இருக்கக்கூடிய பிள்ளைகள் உங்களைப் போல இருக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் சொன்னால் நீங்கள் சங்கடப்பாத, நீங்களே சிறப்பாக இல்லை, நீங்கள் ரொம்ப ஆவரேஜான ஒரு குரூப் தான். 80களில் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்பது இப்போது இருக்கக்கூடிய வாழ்க்கையோடு ஒப்பிடுகிற போது ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சுமாரான ஆள்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ இருக்க முடியும். ஒரு 25 பேர் இருப்பாங்க, அதில் 2 பேர் நல்லா படிப்பான், ஒருத்தன் நல்லா பேச்சு போட்டியில் ஜெயிப்பான், ஒருத்தன் கட்டுரை போட்டியில் ஜெயிப்பான், ஒருத்தன் பாடுவான், ஒருத்தன் ஆடுவான், இவ்வளோ தான். இப்போ போய் கல்ச்சுரல்ஸ் ஸ்கூலில் பாருங்கள், எல்கேஜின்ட்டு 3 செக்ஷன் ஏறி ஆடுறாங்க. 300 பிள்ளைங்க டான்ஸ் ஆடுது, 300 பிள்ளைங்க டான்ஸ் ஆட தெரியுது, 300 பிள்ளைங்க பேச்சு போட்டியில் பேசுது. எங்கேயாவது ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் நம்ம போகிறப்போ ஒரு 8ஆம் கிளாஸ் பையன் 9ஆம் கிளாஸ் பையன் ஒரு 10 நிமிஷம் அந்த பையன் பேசுகிறது நீங்கள் பாருங்கள் சார் அப்படின்னு வற்புறுத்தி உட்கார வைப்பாங்க. உட்காந்தோம்னா பயமாக இருக்கும், நல்ல வேலைடா இவன் பீரியட் நம்ம பிறக்கலை, 9ஆம் கிளாஸில் நம்ம என்ன பேசியிருந்தோம், இவன் என்ன பேசுகிறான்னு தோணுது. நாமெல்லாம் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸில் பேச்சு போட்டு எப்படி பேசியிருந்தோம்? வானத்திலே இருக்கிறது பிறை, என் பேச்சிலே இல்லை குறை, இத்தோடு என் உரைக்கிடுகிறேன் திரை, இதெல்லாம் இதுக்கு கைத்தட்டு கோப்பையெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். ரைட்டா? இன்றைக்கி இறக்கி விட்டிங்கன்னா ஏறி அடின்னு அடிக்கிறானு, அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கொட்டுறானு. இந்த ஜெனரேஷனை ஹேண்டில் பண்ண முடியாமல் அதுக்கு நம்ம வச்ச ஒரு பேர், என் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நான் அந்த பழியை அவன் மீது திணிக்கிறேன், அந்த பழியை அவன் மேலே திணிக்கிறேன். அவன் திமிரு பிடிச்சவன், அவன் ஓவராக பேசுகிறான், உனக்கு புரியலை, அவன் பேச நமக்கு புரியலை இல்லையா? சின்ன குழந்தையா இருக்கப்ப என்ன அறிவாக பேசுகிறான்னு சொன்ன இதே வாய் தானே இல்லையா? அவன் 2 வயசு 3 வயசு இருக்கிறப்ப ஏதாவது ஒன்று பேசுவான், என் பிள்ளை என்ன அறிவாக பேசுது, ஏன்னா அப்போ அவன் யார்கிட்டையாவது பேசியிருப்பான். 8 வயசு 9 வயசு ஆகிறப்ப அவன் உங்ககிட்டே பேசுகிறப்ப திமிரா பேசுகிறான். இப்போ இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனை ஒரு தலைமுறையை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதால் இருக்கக்கூடிய ஈகோவிலிருந்து வருகிறது. இந்த தலைமுறையை நான் ஏற்றுக்க முடியல. நீங்கள் ஏற்றுக்கிறீங்களே ஏற்றுக்கலையோ வேறு வழியே இல்லை, அவன் பாட்டு போயிட்டே தான் இருப்பான். நீங்கள் வேணால் திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்துட்டு நான் யார் தெரியுமா எப்படி ஆள் தெரியுமா, வந்து பாரு வாடா ஏரியாவுக்கு வாடான்னு சொல்லிட்டே இருக்கலாம். அவன் போயிட்டே இருப்பான், அவங்கள கண்டுக்கவே மாட்டான்.
அப்போ உங்கள் தந்தை செலுத்திய அதிகாரத்தை செலுத்த முடியாமல், உங்கள் தாய் செலுத்திய அதிகாரத்தை செலுத்த முடியாமல் நீங்கள் தவிக்கிற தவிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனையிலேயே பிள்ளைகளை கவனிக்காமல் போறீங்க. அதான் பெரிய பிரச்சனை. இப்போ உண்மையாகவே அவனுடைய சிக்கல் என்னன்னு நமக்கு தெரியவே தெரியல. மறுபடியும் கிள்ளி விட்டாங்க, கடிச்சு விட்டாங்க பஞ்சாயத்தில் அவனுக்கு இல்லை. பிள்ளைங்க உள்ளுக்குள்ளே ரொம்ப உடஞ்சு போயிருக்காங்க. உங்களுக்கு தெரியல, ஆபத்தாக பல சிக்கல்கள் இருக்குது. மனிதர்களை தேடி தேடி இவர்கள் அலைகிறார்கள். கருவிகளோடு பேசிக்கொண்டிருக்கூடிய ஒரு தலைமுறை இது. எதிர்த்து கருத்தே சொல்லாத ஒரு உரையாடல் நடக்குது இந்த ஜெனரேஷனோட. எதிர்த்து கருத்தே சொல்லாத ஒரு உரையாடல் தான் இந்த தலைமுறை பிள்ளைகள். அதனால தான் வீட்டில் இழுத்து வச்சு பேசணும்னு சொல்கிறோம். வீட்டில் யாரும் பேசுறதே கிடையாது. நம்ம உரையாடலாம் எப்படி இருக்கு பாருங்க. எல்லாம் வேலை சார்ந்த உரையாடல் தான் நம்முடைய வீடுகளுக்குள்ள. சும்மா உட்காந்து யாராவது கடைசி வரைக்கும் பேசுகிறீங்களா? பேசுனதே கிடையாது. ஏதாவது பேச ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா தான் ஆரம்பிங்க. சாப்பிட்றியான்னு ஆரம்பிங்க. ரைட்டு, சரி இது சாப்பிட சொல்கிறாங்க அப்படின்னா 2வது இட்லி ஆரம்பிச்சிடும். நீ மார்க்கு கம்மியாக எடுக்கிற, போன தடவை பெரியம்மா வந்தப்ப நீ மூஞ்சி கொடுத்து பேசலை, உங்கள் மாமா வேறு உன்னை பற்றி கோவிச்சுக்கிட்டாப்ல, ஏற்ற விட்டு சுரேஷ் அவனை கொள்ளலும்டா. முதல்ல அந்த சுரேஷ் இருக்கிற வரைக்கும் நம்மளை வாழ விட மாட்டான். அவன் என்னுடைய 2வது இட்லிக்கு அப்புறமே நீங்கள் என்ன வச்சு என்னென்னலாம் பண்ணலாங்கிற திட்டத்தை தான் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. ரைட்டு தானே? நம்ம வீடுகளுக்குள்ள நடக்கிற உரையாடல்களில் எந்த சுவாரஸ்யமும் இல்லை. நம்முடைய வீடுகள் முழுக்க முழுக்க வேலை சார்ந்த பேச்சுக்களே பேசிகிட்டு இருக்கு. பசங்க வெளியிலையும் வேலை சார்ந்த பேச்சுக்கள் தான் இப்போ பேசிகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக நீங்களாம் நினைக்கிற மாதிரி பசங்கள்லாம் முன்ன மாதிரி ஜாலியாக வெளியெல்லாம் பேசிகிட்டு இருக்குது இல்லை. அவங்க மீட் பண்ணாலுமே ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டியா, ப்ராஜெக்டை கவர் பண்ணிட்டியா, இத்தனாம் தேதிக்குள்ளே படித்து தொலையலாம். ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. பாடத்துலாம் அவ்வளவு கஷ்டமாக இருக்குது. ரைட்டு தானே? அப்போ அவனே வெளியில் ஏகப்பட்ட நெருக்கடிகளோடு இருக்கான். வீட்டிலையும் ஒன்றுமே இல்லை. ஆழமாக யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய வீடுகளை எது மகிழ்ச்சியாக வச்சுருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உண்மையாக நம்முடைய மூளை பராக்கிரமங்கள்லாம் இறக்கி வச்சுட்டு வீடை எது மகிழ்ச்சியாக வச்சுருக்குன்னு யோசிச்சு பார்த்தா அறிவார்ந்த பேச்சுக்களாக வீடை மகிழ்ச்சியாக வச்சுருக்கு. கணவனும் மனைவி வீட்டில் உட்காந்து டெய்லி ஃபிசிக்ஸ் பேசிட்டு தான் வீடு எப்படி இருக்கும்? இப்போ நான் மேடையில் பேசுகிற மாதிரியே என் வீட்டில் போயிட்டு 2 இட்லியும் தக்காளி சட்னியும் வை அப்படின்னா என் முன்னாடி தட்டை தூக்கி தலையில் எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க இல்லையா? வீட்டில் நீங்கள் நார்மலாக சாதாரண ஆளாக தானே இருக்கணும். அந்த கோபிநாத்தை தான் அவங்களுக்கு பிடிக்கும். மனிதர்கள் இயல்பாக இருப்பதற்கு சிரமப்படும் ஒரு காலத்தில் நம்ம இருக்கோம். எப்போதுமே வேலை, உத்தியோகம், பணம், வளர்ச்சி இப்படி புஷ் பண்ணி நம்ம மிடில் கிளாஸ் பயத்தை அவன் மேலே தெளிச்சுக்கிட்டே இருக்கோம். அவனுக்கு அந்த பயமே இல்லை, அவளுக்கு அந்த பயமே இல்லை. பிடித்ததை செய்ய வேண்டும், நிறைவாக வாழ வேண்டும், அதற்கான சாத்தியம் அவர்களிடம் இருக்குது. அந்த தலைமுறைகிட்ட போய் இங்கே பாரு பத்திரமா நான் பத்திரமா தாண்டா இருக்கேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? சம்பந்தம் இல்லாமல் கூப்பிட்டு உட்கார வச்சு போகிற வரவன்ட்டெல்லாம் இந்த 9th ஸ்டாண்டர்ட் பிள்ளை வந்து சொன்னிச்சில, இந்த பிள்ளைக்கு எதாவது பண்ணுங்க. இந்த 9thலாம் வந்துட்டு அவனு பண்ணுவான். நம்ம ஊரில் பார்த்துனா இல்லையா? ஏற்கனவே நல்லா தான் படிக்கும் இந்த பிள்ளை. வர்றவனெல்லாம் கூட்டியாந்து பிள்ளைக்கு ஏதாவது நல்லதாக சொல்லிட்டு போங்க. படிக்கவே மாட்டேன். அவன் விடிய படித்து கண்ணுங்கள்லாம் வீங்கி இருக்கும். நமக்கு அட்வைஸ் பண்ணுறவங்களுக்கு 8th ஃபெயில் ஆனவன், 11th ஃபெயில் ஆனவன், 12th பாஸ் ஆகாதவன், காலேஜுக்கே போகாதவன், இவெல்லாம் உட்காந்துக்கிட்டு நமக்கு பூரா அட்வைஸ் பண்ணுவாங்க. கீரைக்காரன் வரும், அதுக்கு நல்லதாக 4 வார்த்தை சொல்லிட்டு போங்க. கோபிநாத் நல்லதாக 4 விஷயம் சொல்லுவோம், அதை கேட்டுக்கோங்க. அவனாவது ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும். உங்கள் பலகீனங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இருப்பதாக நீங்கள் உள்ளுக்குள் நம்புகிறீர்கள். அந்த பயம்தான் உங்களை போட்டு புரட்டி எடுக்குது. உங்களை ஒதுக்கி வைத்து விட்டு உங்கள் பிள்ளையை பாருங்கள். உங்களை ஒதுக்கிட்டு பாருங்கள். உங்கள் பலகீனங்கள், உங்கள் பலம், உங்கள் அதிகாரம் இதெல்லாத்தையும் ஒதுக்கிட்டு ஒரு தனி நபராக நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியும். எழுத்து விட்டு சுரேஷை ஏன் உங்களால் கொண்டாட முடியுதுன்னா அவனை தனி நபராக பார்க்கணும். அவன் உங்கள் சொத்து இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் சொத்து இல்லை என்று நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த பிள்ளையை பார்க்கிற போது அந்த பிள்ளையின் பலம் தெரிகிறது. என் சொத்து, என் உடைமை என்று நினைத்துக் கொண்டு ஒரு பிள்ளையை பார்க்கிற போது அந்த பிள்ளையுடைய குறைகள் மட்டும்தான் தெரியுது. பிள்ளைகள் உங்கள் சொத்து அல்ல.